ஹாய் ஹலோடா மிஸ், நான் தான் உங்கள் விஜே. தெரியுது ரொம்ப லாங்காக லீவ் எடுத்துட்டேன். இப்போது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் இன்னும் எனக்காக கமெண்ட் பண்ணிட்டு இருக்க சேனலுக்காக இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிமின் பிளேயர் டேஃபோட பார்ட் 30 தான்டா. லாஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துருங்க, இல்லைனா ஃபுல்லாகவே ஒரு ரீகேப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிமின் மைண்ட் வாய்ஸ். ஆஹா, எனக்குன்னே வருவீங்களாடா? ஆல்ரெடி 7, இப்போ நீ வேறையா? உங்ககிட்ட இருந்து என் பொண்டாட்டியை பாதுகாக்கிறதே எனக்கு பெரிய பழப்பா இருக்கும் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே லியோன் ஜிமின் கிட்ட வந்துட்டான். என்ன ஜிமின், இப்போ அது ஒழுங்கா இருக்கியா? ஏன் இல்லை நான் ஆயா வேலை பார்க்க போறியா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி அனாய்டா கேட்குறான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் ஹர் பெட்டர். ஏய், அவ ஏன் பொண்டாட்டிடா? என்னமோ உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்ட மாதிரி தேங்க்ஸ் சொல்ற. கொய்யால சின்ன பிள்ளையா போயிட்டான்னு சும்மா விடுறான். இல்ல, அதை விடு, சொல்ல மாட்டேன் அப்படின்னு பல்ல கடிக்கிறான். ஓ ஓகேங்க சீனியர் அப்படின்னு லியோன் பயந்த மாதிரி விளையாட்டுக்கு சொல்றான். ஆக்சுவலா லியோனுக்கு உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். கன்சிடரேட்டிங் லியோன். அப்போ ஒரு டைனி வாய்ஸ், டாடி. லியா அப்படியே லியோன்ட்ட ஓடி வரா. டாடி அப்படின்னு ஜிமின் ஷாக் ஆகுறான். ஆமா சீனியர், சொல்லவே இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டா பண்ணுவாங்க. லியோன் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். ரைட்ரா, நடத்துங்க. இருந்தாலும் இந்த டாடி இடிக்குதே அப்படின்னு சந்தேகமா கேட்குறான் ஜிமின். அப்போ ஜேகே பின்னாடி இருந்து சந்தூர் சந்தூர். ஜிமின் அப்படியே கோவமா, எட்டு சிறப்ப நாயே, நான் இங்க எவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு விளம்பர பாட்டு கேட்குறானா முயல்குட்டி. அப்பதான் ஜிமின் ஒன்று நோட்டீஸ் பண்றான். உங்களையும் காணோம், இவ்வளோ நேரம் அவர் கூட இருந்த டேவையும் காணோன்னு. உடனே உங்களை தேடுறான். அதர் சைடு டேவ் உங்க கையை பிடிச்சிட்டு ஏதோ பண்றான். நீங்க பிளஷோட நிக்கிறீங்க. டே, ஹே, உனக்கு ஹஸ்பண்ட்ஸ் நிறைய இருக்குபே அப்படின்னு உங்க கையை பார்த்து சொல்றான். அப்படியா? ஆனா எனக்கு தான் ஆல்ரெடி ஒன்று இருக்கே. யூ டிசர்வ் 2மா அப்படின்னு வைக்கப்படுறான். ஜிவின் பின்னாடி இருந்து, ஓ அப்படி, செருப்பு கூட 2 தான்டா தெரியுமா? ஒன்று உனக்கு. டே, அப்ப இன்னொன்னு? அதுவும் உனக்கு தாண்டா என் வெங்காயம் அப்படின்னு தேவை செருப்பு தூக்கிட்டு துரத்துறான். நீங்க லியோன் ஜேகே எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின், அதுவும் நான் இருக்கும் போதே என் பொண்டாட்டிக்கு நூல் விடுற நீ அப்படின்னு தேவை அடிச்சுட்டு அவனும் டயர்டா இழுத்துட்டு வரான். ஜேகே, இருந்தாலும் இது ரொம்ப தப்புடா அப்படின்னு சீரியஸா சொல்றான். ஜிமின், அப்படி சொல்லுடா என் ரேபிட்டு அப்படின்னு ப்ரௌடா சொல்றான். ஜேகே, என்னதான் இருந்தாலும் எப்படிடா நீ மட்டும் நான் இல்லாம என் பேக்கிட்ட ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பவுட்டரோட சொல்றான். எனக்கு வருத்தம்ப்பா, ரொம்ப வருத்தம். அப்போ ஜிமின் அவனை டிஸ்பிலிஃபா பார்த்துட்டு, ஃபீலிங்கு என்னடா ஃபீலிங்கு உனக்கு? எனக்கு தான்டா ஃபீலிங்கு, எனக்கு தான். டேக்குக்கு மட்டும் கேட்குற மாதிரி முணுகுறான். ஆனால் அது உங்கள் காதலையும் கேட்டுருச்சு. நீங்கள் அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல. அப்போ இல்லையா, டேட் அவன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். லியோன், யாருடா? அதோ அவன்தான் அப்படின்னு அங்கே மாசா கூலிங் கிளாஸோட உள்ள ஒரு டிஷர்ட், வெளியே ஒரு ஸ்டைலான ஜாக்கெட், ஸ்லிம் ஃபிட் பேண்ட்டுன்னு கூலாக வாக் பண்ணிட்டு குட்டி ஜிமினாவே மாற நம்ம ஜிஃபானை காட்டுறா. அப்போ ஜேகே, ஏய் என்னடா அப்படியும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்கான்டா, ஈவன் பாடி லாங்குவேஜ் கூட. அப்போ ஜிமின் ப்ரௌடா, என் பையன் என்ன மாதிரி இல்லாமல் பின்ன முன்ன மாதிரியாடா இருப்பான் இடியட் அப்படின்னு திட்டுறான். நீங்கள் ரொம்ப ப்ரௌட் மாமா ஜிஃபானை பார்க்குறீங்க. அப்போ லியோன், ஜிஃபான் என்ன பண்ணான் பிரின்சஸ்? ரொம்ப சீஸியாக பேசுகிறான்பா. டே, அப்படி என்ன பேசினான் அவன்? லியா, நான் எங்கள் டேடி என்னை பிரின்சஸ் தான் கூப்பிடுவாங்க அப்படி சொன்னேன்னா அவன் அப்போ நான் உன்னை என் குயின்னு கூப்பிட்றேன் அப்படி என்னை பார்த்து கொன்னு அடிச்சான் அப்படி எக்ஸ்ட்ராகேட் பண்ணி சொல்கிறா.
ஜேகே, டேய் இது கூட உன்ன மாதிரியே இல்ல அப்படின்னு நம்மளை கோத்து விடுறான். அப்ப நீங்க ஜிமினை முறைக்கிறீங்க. ஜிமின், அடச்சி வாய மூடு. லியோன், அடியே பாத்தியா, ஜிஃபான் உன்னையும் ஜிமினையும் சேர்த்து அரைச்சி பண்ண மறு உருவமாவே மாறிட்டான் ஃபிளிட்டிங்ல. என் பொண்ணுல ஆன்டி ரொமான்டிக்டா, அவ இதுக்கெல்லாம் மயங்க மாட்டான் அப்படின்னு கெத்தா சொல்றான். ஜிஃபான், ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு கிஸ்கெட்டை கொடுத்தாளே அப்படின்னு சிரிக்கிறான் கியூட்டா. லியா, டாடி அது ஐஸ்கிரீம் வேற டிபார்ட்மெண்ட் இல்ல அப்படின்னு பிளஷ் பண்றா. லியோன், ஜீசஸ் கிரைஸ்ட் இவள அப்படின்னு அவன் ஏச பிடிச்சி லைட்டா திருகுறான். லியா, டாடி அப்படின்னு க்ரோன் பண்றா. ஜிஃபான், இங்க பாருங்க லியோன் மாமா, என் ஒய்ஃப அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அப்படி அடிச்சிங்கன்னா இந்த ஜிஃபானோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு ஈவலா ஸ்மைல் பண்றான். உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் செம ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஜிஃபான் இது வரைக்கும் ரொம்ப ஸ்வீட்டா தான் பார்த்துருக்கீங்க. ஆனா இப்போ ஒரே நாள்ல ஃபிளிட் பண்ணி அதுவும் ஈவல் ஸ்மைல்லாம் பண்ணி பார்க்கும்போது உங்க கண்ணை உங்களாலே நம்ப முடியல. அப்ப நீங்க, டேய் ஜிஃபான் செல்லம் என்ன இது? ஜிஃபான், அது ஒன்றும் இல்லை மம்மி அப்படின்னு அப்படியே இன்னசென்ட் மூச்சு முடுக்கு வந்துட்டான். ஜிமின் மைண்ட் வைஸ், மகன் என்னை போலவே இருக்கான். லியோன், எல்லாம் என் டேரண்டா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரியான் மட்டும் சும்மா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்குள்ள ஒரு ஆக்ரோஷம் கிளம்புது. பட் அதை காட்ட இதை கரெக்ட் டைம் இல்லைன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு சும்மா இருக்கான். அப்போ உங்க ஜின் வராரு. ஒரு டார்க் கிரீன் சிம்பிள் ஷர்ட்ல மனுஷன் பக்காவா இருப்பாப்ல. நீங்க அப்படியே யாரையும் பார்க்காம ஜின்னை மட்டும் ஹார்ட் ஐஸோட பாக்குறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துடுறான். ஜிமின் மைண்ட் வாய்ஸ், பார்த்துட்டாளா இப்போ ஒரு பாட்டு பாடுவாளே. நீங்க அதே மாதிரி பச்சை நிறமே பக்காவா இருக்கும் பச்சை நிறமே அப்படின்னு ஜின்னை பார்த்து பாடுறீங்க. ஜின் ஃபுல்லா பிளஷோட வராரு உங்களை நோக்கி. ஜிமின் மைண்ட் வாய்ஸ், இப்ப அவர் அப்படியே குழைவாரு. ஜின், ஹே விளையாடாத வயன், நான் ஒன்னும் அவ்வளோ அழகுலாம் இல்லை. ஜிமின் மைண்ட் வாய்ஸ், நான் சொல்லல, இப்ப அவ அப்படியே ரொம்ப புகழ்வாளே. ஐயோ சார், உங்க வர்த்து உங்களுக்கே தெரியல சார், நீங்கெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை சார். சர்ச் ஹேஸ் இல்ல, என் பக்கத்துல நிக்க வேண்டிய ஆளு அப்படின்னு ஃபிட் பண்றீங்க. ஜின் அப்படியே பிளஷ் பண்றாரு. அப்ப ரோஸ் மேம் த்ராட்லேட் பண்றாங்க. நானும் இங்கதான் இருக்க வயன். நீங்க, அது எப்படி மேம் மறப்பேன், நான் உங்க கட்டக்குரலுக்கு ஃபேன் மேம். ரோஸ், எது? அது வந்து காந்த குரல்னு சொல்ல வந்தேன் மேம். இப்பதான் ஜின் ரிலீஃபா ப்ரீத் பண்றாரு. எங்க நீங்க ரோஸ் மேமை கலாய்ச்சிருவீங்களோன்னு பயன்ட்டாரு. ஏன்னா மேம் வாய்ஸ் மட்டும் இல்லை, அவங்களே டெரர் தான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது லியா அங்க சைட்ல உட்காந்துட்டு இருக்கா. ஜிஃபான் அவ பக்கத்துல போய் உட்காடுறான். அப்ப அங்க 2 பசங்க வராங்க. டேஹுன், டேய் அங்க பாருடா ஜெயல். ஜெயல் அப்படியே நிக்கிறான். டேஹுன் மைண்ட் வாய்ஸ், என்ன ஒரு அசைவையும் காணோம் அப்படின்னு சைட்ல பாக்குறான். பார்த்தா ஜெயல் அப்படியே சில மாதிரி நிக்கிறான். லியாவை பார்த்துட்டு ஜிஃபான் லியாட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். ஆனா அவ ஆனாயிடா வேற சைடு திரும்பி உட்காந்துட்டு இருக்கா. இப்ப டேஹுன் ஜேலை எடுத்துட்டு லியாட்ட போறான். டேஹுன், ஏய் பேபி. லியா மைண்ட் வாய்ஸ், வாவ் ஹேண்ட்ஸம் மேன். லியா, ஹாய் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஜிஃபான், யாரை பார்த்துட்டா பேபின்னு சொன்னீங்க, அவ என் குயின்டா அப்படின்னு முறைக்கிறான். டேஹுன், டேய் பால் டப்பா நவருடா அந்த பக்கம். ஜிஃபான், எது பால் டப்பாவா?
ஜெயல், ஆமாண்டா, நாங்கள் உன்னோட பெரியவங்க, அதனால கொஞ்சம் ஓரமாக போ. அவங்க டேக்கு கூட பசங்க தான்ப்பா, 2 பேருக்கும் இப்போ 6 வயசு ஆகுது. ஜிம்மனை விட டேக்கு ஃபாஸ்ட் இல்லை, அதான். அப்போ ஜிஃபானுக்கு கோவம் வருது. வந்த வெறிக்கு பக்கத்தில் இருக்க ஐஸ்கிரீம் எடுத்து ஜெயல் மேலே கொட்டிட்டு லியா கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டான். லியா, ஐயோ இவன் வேற என்னை விடவே மாட்டுறானே. ஜிஃபான் மைண்ட் வாய்ஸ், ஓடிட்டல்ல. அதர் சைடு, டே பெண்ணே பெண்ணே, நீங்க பெண்ணுக்கு அப்புறம் ஏதாச்சும் சொல்லாம பேரு. டே அட இருமா, வருது இல்ல. ஜேகே, எது டாய்லெட்டா, ஒத்துட அப்படின்னு டேவை ஹிப்பாலே தள்ளிட்டு ஜேகே அவன் கையை பிடிக்கிறான். அதை பார்த்து டே ஃபாஸ்ட்டாக வந்து அவனும் அவன் கையை பிடிக்கிறான். ஆனால் நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்க்காம அவங்களோட பின்னாடி பார்க்குறீங்க. அவங்களும் கன்ஃபியூஸ்டாக திரும்பி பார்க்குறானுங்க. அங்கே கார்டனும் ஜெனியும் செம்ம கார்டனில் இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. டேக்கு ஜோலி முடிஞ்சு. ஜிம்மன் மைண்ட் வாய்ஸ், மாட்டினீங்களாடா என் ஜிம்பிளா கடை பொம்பா. ஹே, எப்படி வந்தீங்க? இவங்க நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கார்டனையும் ஜெனியும் போய் ஹக் பண்ணுறீங்க. கார்டன், வரமாட்டோன்னு நாங்கள் சொன்னோமா அப்படின்னு ஜேகேவை மறைக்கிறா. ஜேகே அப்படியே விசிபிளாக கல்ப் பண்ணுறான். ஜெனி, என்னடா அப்படியா சொன்ன அப்படின்னு அவளும் மறைக்கிறா. அப்படியே இல்லை ஆமான்னு மாற்றி மாற்றி தலையாட்டுறான்ட்டே. லுக்ஸ் லைக் இங்கே கேட்சப் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும் போல். ஸோ பாய் அப்படின்னு அங்கேருந்து எஸ் ஆயிடுறீங்க. ஜிம்மன் டேக்கு பார்த்து ஸ்மிக் பண்ணுறான். டே அண்ட் குக், டே இரு அவட வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் டேவும் குக்கும் ரொம்ப பாவமாக பப்பி ஃபேஸோட கார்டனையும் ஜெனியும் பார்க்குறாங்க. ஜேகே, மனா சாரிடி. டே, இது மனமா? அப்போ இவங்க பேர் கார்டன் இல்லையா அப்படின்னு ஷாக்காக கேட்குறான். ஜேகே, டேய் வனம்னா தோட்டம், தோட்டம்னா கார்டன், அதான் அவளை செல்லமாக கார்டன் கூப்பிடுவேன். இப்போ இது ரொம்ப முக்கியமா? டே, மை ஹோல் லைஃப் இஸ் அ லை அப்படின்னு வானத்தை பார்க்குறான். ஜெனி, இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? ஜின்சர் மேரேஜ்னு சொல்லாமல் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு முறைக்கிறா. டே, ஏய் சாரிடி ஜில்லு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் வனமும் ஜெனியும் அவங்கள பார்க்க கூட இல்லை. ஜேகே, சரி என்ன பனிஷ்மெண்ட் சொல்லு, செய்கிறோம். டே, சொல்லு ஜில்லு, அந்த மேலேருந்து குதிக்கணுமா இல்லை இந்த உலகத்தை புரட்டி போடணுமா சொல்லு. அப்பவும் அவங்க எதுவுமே பேசலை. ஜிமின் மைண்ட் வாய்ஸ், என்ன ஏதாச்சும் பலமாக நடக்கும்னு பார்த்தா இப்படி மொக்கையாக போகுது அப்படின்னு அவங்க அமைதியாக இருக்கிறதே பார்த்துட்டு இருக்கான். அவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு டே அண்ட் குக், நோ. ஜிமின் மைண்ட் வாய்ஸ், இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கத்துறானுங்க? வனம் அஞ்சலி அப்படின்னு போயிட்டாங்க. அவனுங்க 2 பேரும் தலையில் அடிச்சுக்கிறானுங்க. ஜிமின், அதான் எதுவும் பண்ணலல்ல, அப்போ என்னடா அப்பீல் பண்ணுறீங்க? டேய் ஏதாச்சும் பண்ணால் கூட பரவாயில்லடா. ஜேகே, இப்போ சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று பண்ணுவாளுங்க பாரு. தாங்க முடியாதுடா. ஜிமின், சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டா? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஜேகே, டிங் பார்த்து கோத்து விட்டது இல்லாமல் கோவம் வர மாதிரி வேற காமெடி பண்ணுறியாடா பண்ணி பயலே அப்படின்னு டேவும் ஜாங்குக்கு ஜிம்மனை துரத்துறாங்க. ஜிம்மனும் ஓடுறான். ரொம்ப நேரம் ஜிம்மனை துரத்தி டயர்டாகி டேவும் குக்கும் நம்ம வனம் ஜெனி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அங்கே அவங்க அவனுங்களை கண்டுக்காம ஸ்வீட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனி, ஜில்லு இது பாரு அப்படின்னு ஒரு மில்க் ஸ்வீட் தரா. வனம், ஹே வேற லெவல் ரீ, இதை ட்ரை பண்ண ஜில்லு அப்படின்னு கேக் கொடுக்குறா. ஜெனி, சாக்லேட் கேக் அப்படின்னு சாப்பிட்டு வனம் சிக்ஸில் கிஸ் பண்ணுறா. டே அப்படியே ஜெனி லிப்ஸையே பார்க்குறான். ஜேகேக்கு பக்குன்னு இருக்கு. வனம் ஷையாக ஸ்மைல் பண்ணுறா. டே, ஹவு டஸ் இட் ஃபீல் லவ்ட் பை ஜெனி? ஜேகே, ஐ டோன்ட் நோ மச்சான், ஆஸ்க் வனம் அப்படின்னு 2 பேரும் குமுறுறாங்க. அப்போ ஜிமின்,
சும்மா வாடா பண்ணீங்க காலேஜில் டே குக்கு இப்போ பாடுறான் என் தலைவிங்க விஜேவை. ஜேகே எது விஜேவா? ஜிமின் மனம் ஜெனி. டே எடு செருப்ப நாயே. ஜெனி இது கூட நல்லா இருக்குல்லடி, தேங்க்ஸ் ஜிமின்ஷி அப்படின்னு விங்க் பண்ணிட்டு மனமோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு போறா. டேக்கு ஜிமின் மேலே இன்னும் காண்ட் ஆகுது. ஜிமின் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை அகைன் தேடுறாரு. நீங்கள் ஒய்ஃப் கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்க ஹாபியை சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் மைண்ட் வாய்ஸ், இவளை பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் போலையே அப்படின்னு அவரோட ஜாக்கெட்டை கழட்டி உங்கள் ஃபேஸில் போட்டு மூடி உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு வராரு. நீங்கள் அந்த ஸ்மெல்லை வச்சு ஜிமின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ சைலண்ட்டாக என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு போகிறீங்க. ரூம் போயிட்டு உங்கள் ஃபேஸ்லேருந்து ஜாக்கெட் எடுத்துட்டான். இது எதுக்கே நீங்கள் கூப்பிட்டு வந்த? ஜிமின் மைண்ட் வாய்ஸ், அச்சோ நம்ம கோவம் வருதுன்னு சொன்னால் குனியை வச்சு அடிப்பாளே. இந்த மரம் மண்ட மாஷ்மேலுக்கு நான் எப்படி என் ஃபீலிங்ஸை புரிய வைப்பேன் அப்படின்னு அவனுக்குள்ளே புலம்பிக்கிறான். ஹலோ இங்கே பதிலையே காணோம் அப்படின்னு முறைக்கிறீங்க. அது வந்து எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். என்ன ஏதாச்சும் ஜூஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரட்டா, ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு கன்சர்னாக கேட்குறீங்க. ஜிமின் மைண்ட் வாய்ஸ், ஜோ கள்ளி இவ்வளோ பாசம் என் மேலே. ஜிமின் இல்லை இல்லை கொஞ்சம் என் கூடவே உட்காரேன் அப்படின்னு கையை ஹோல்ட் பண்ணி உட்கார வைக்கிறான். அவன் சும்மா தான் பண்ணுறான்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. டேய் கையேறா. ஜிமின் உடனே கை எடுத்துட்டான். நொடிக்கிறன்னு பச்சையாக தெரியுது. ஜிமின் மைண்ட் வாய்ஸ், அவ்வளோ விசிபிளாவாக இருக்குது, இப்போ என்ன சொல்கிறது? ஜிமின் அது அது வந்து ஏய் குள்ளவாத்து ஒன்றும் வர வேணாம், மூடிட்டு இரு, தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வராத, வந்த சொல்ல மாட்டேன் செய்வேன் அப்படின்னு உங்கள் கையை முறுக்குறீங்க. ஜிமின் லைட்டாக கல்ப் பண்ணுறான். நீங்கள் டேர்ன் பண்ணதும் உங்களை அடிக்க கை ஓங்குறான். அப்போ நீங்கள் சடனாக அவன் சைட் டேர்ன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே டான்ஸ் ஆடுறான். ஹனி பனி ஹலோ பம்கிங் பம்கிங் ஹலோ ஹனி பனி. நீங்கள் அவனை பார்த்து மறைச்சிட்டு வெளியே போய் சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ஏன்னே தெரில, இப்போ உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாமே இருக்கிறத பார்க்கும்போது இது உங்கள் காலேஜ் டேஸ்க்கே போன மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ ஜிமின் தியா பின்னாடி சுற்றுவான். இப்போ உங்களை சுற்றி சுற்றி வரான். இங்கே நீங்கள் தியாவை நினச்சி லாஸ்ட்டாக ஒரு சேட் ஸ்மெல் பண்ணிவிட்டு வேறு சைட் போகிறீங்க. இதெல்லாம் ரியான் அப்போ எப்படி பார்த்தானோ அதே மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிமின் கூட ரூமுக்கு போனது, வெளியே சிரிச்சுட்டே வந்ததுன்னு எல்லாமே அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் கையில் இருந்த கிளாஸ் அவன் கையாலேயே பிரேக் ஆகுது. அவன் கையில் இருந்த கிளாஸை அவன் கையாலே பிரேக் பண்ணுறான். ஆனால் அவனை யாரும் பார்க்கல. ஸோ அவனே ஏஞ்சி அவன் ரூமுக்கு போயிட்டான். ஜின் ரோஸ் மேம் ரசிச்சிட்ருக்காரு. ஜூனியரோட ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. யூங்கி அவர் ஒய்ஃப்ட இன்னும் யூங்கி மேரிமேன்ற சும்மா ஃபன்னு தான் புரிய வச்சிட்ருக்காரு. ஜின் சே நம்ம தான் லேட்டு போல் இருக்கு. உன்னை என்று பார்த்தனோ என்னை நானே கேட்கிறேன் ரோஜா ஒன்றை கையில் வைத்து. அப்போ நீங்கள் சைடில் என்னை தேடி அலைந்தீர்கள் அப்படின்னு முடிச்சுட்டு சிரிக்கிறீங்க. ரோஸ் மேம் ஜின்னை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜோக்கு மேம் சும்மா ஃபன்னுக்கு அப்படின்னு ஜின்னை பார்த்து கண்ணடிச்சிட்டு போயிட்டீங்க. ஜின் ப்ளஷ் பண்ணுறாரு. ரோஸ் மேம் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நேராக சாப்பிட்ற இடத்துக்கு போகிறீங்க. அங்கே க்யூட்டாக 2 சின்ன பசங்க யாரையோ தேடுறாங்க. அதில் ஒருத்த மேலே ஐஸ்கிரீம் கொட்டியிருக்கு. நீங்கள் கியூட்டீஸ் யாரை தேடுறீங்க, அவங்க பேரண்ட்ஸா? டேஹூன் இல்லை பியூட்டி, ஒரு குட்டி வாத்தை தேடுறோம். ஏன் பேபி அப்படின்னு கேட்குறீங்க. ஜெயல் அப்படி கேளு பேபி, நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே செம்ம க்யூட்டான ஒரு பொண்ணை பார்த்தோம். அவகிட்ட பேசலான்னு பார்த்தா அங்கே ஒரு குட்டி பையன் இவன் மேலே ஐஸ்கிரீமை கொட்டிட்டு அசிங்கப்படுத்திட்டான் பேபி. நீங்கள் அச்சோ மா க்யூட் பேபி அப்படின்னு டேஹூன் ட்ரெஸ்ஸில் இருக்க ஐஸ்கிரீமை தொடச்சி விடுறீங்க. டேஹூன் உங்களையே பார்க்குறான். டேஹூனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெயல் இவனுக்கு மட்டும் எப்படி தான் எல்லாம் செட் ஆகுதோ, இந்த பியூட்டி என்னை கண்டுக்கல, அந்த பியூட்டி என்னை கண்டுக்கல. இப்போ நீங்கள் யார் சொன்னாங்க பேபி? அவனுக்கும் டேஹூனுக்கும் சிக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. நான் அவங்கள அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கூப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு போகிறீங்க.
இப்போ டேஹோனும் ஜாயலும் உங்க பின்னாடி ஷாலை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ ஜிஃபான், மம்மி நான் பேட் பாய்ஸ்ட இருந்து லியா குயினை காப்பாத்தினே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான். லியா, எங்க அங்க கியூட் பாய்ஸ உன்னாலதான் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்றா. அப்போ டேஹோன் செம்ம காண்டா அவங்க பின்னால இருந்து எட்டி பாக்குறான். ஜிஃபான், அச்சோ இவனா? நீங்க அப்படியே ஆக்வர்டா ஸ்மைல் பண்றீங்க. டேஹோன், டோன்ட் வெரி பேபி, என் ஆளோட பையன்றதால உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையை பிடிச்சிட்டு ஸ்வீட்டா டே மாதிரியே பாக்ஸி ஸ்மைல் பண்றான். ஜெயல், பயம் பிடிச்சிட்டான். அப்ப அந்த மைனா எனக்கு தான். இல்லையா, பாத்தியாடா, உன்னாலதான் அவன் என்கிட்ட பேசாம போயிட்டான், நான் போறேன் அப்படின்னு அவ ஒரு பக்கம் போறா. ஜிஃபான், குயின் குயின் அப்படின்னு அவளை துரத்திட்டு போறான். நீங்க டேஹோனை ஷாக்கா பாக்குறீங்க. ஜெனி, டேஹோனா இங்க என்ன பண்ற? ஓய் ஜெனி, உன் பையனா அப்படின்றீங்க. ஆமா, அவன் அப்பன மாதிரி கியூட்ல. இல்ல இல்ல, நான் அவன் மேல கோமா இருக்கேன் அப்படின்னு மூஞ்ச மாத்துறா. நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா இன்னும் டேஹோன் உங்களை மட்டும்தான் பாக்குறான். அப்போ இவன் அப்படின்னு ஜெயல பாயிண்ட் பண்றீங்க. வனம், இட்ஸ் மா பேபி பன்னி டோய். ஓ, அவன் கண்ணை பார்க்கும் போதே தோணுச்சு வனம் ஐஸ் மாதிரியே இருக்குன்னு. ஓகே என்ஜாய், நான் போறேன் அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்றீங்க. ஆனா உங்க கையை ஏதோ பிடிச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கீழே பார்த்தா அது டேஹோன் தான். என்ன பேபி வேணும் அப்படின்னு கேட்குறீங்க ஸ்வீட்டா. நீ தான் பேபி வேணும் அப்படின்னு க்யூட்டா ஸ்மைல் பண்றான். நீங்க எப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க. ஜெனி, என்னடா பேசுற? அவன் சும்மா சொல்றான் வயன். இல்லம்மா, நீ தானே சொன்ன என் ஹார்ட்டை யார் ஃபாஸ்டா துடிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் என் லவ்னு. எனக்கு இவங்களை பார்த்தாதாம்மா அப்படி ஆகுது அப்படின்னு ப்ளஷ் பண்றான். ஜெனி, டேய் நீங்க அச்சோ கியூட் என் பேபி அப்படின்னு டேஹுன் சிக்ஸ்ல கிஸ் பண்றீங்க. டேஹுன் ப்ளஷ் பண்றான். அதர் சைடு ஜேகே, மச்சான் இதுவும் ப்ராசஸ் ஆகுதா? டே, ஆமாண்டா, வாழைப்பழம் சாப்பிட்றேன், காலைல தான் தெரியும் அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு. ஜேகே, அடச்சி, நான் ஜிம்முண்ட கேட்டடா எருமை. ஜிமின், எங்கடா என்ன பண்ணாலும் மடங்கவே மாட்றா. டே பொய்யான கரெக்ட் பண்ண, நான் நச்சுன்னு ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு ஜிமின்ட்ட ஒரு பிளான் சொல்றான். அப்ப டேஹுன் குறுக்க இந்த டேஹுன் வந்தா அப்படின்னு கேட்குறான். ஜிமின் அண்ட் ஜேகே, வாட் த ஹெக்? ஜிமின், செக், குழந்தை கூட என் மார்ஷ்மெல்லோவை கரெக்ட் பண்ண பார்க்குறானுங்களே. ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுதுடா. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்கள் தாட்சி சொல்லிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இதோட அடுத்த பார்ட்டை உங்களை வந்து மீட் பண்ணுறேன்டா. டாடா, பாய் பாய்.